நீங்கள் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை விட தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. காரணம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப்பொருள், டாஸ்மாக் கடைகள், எந்நேரமும் பல கடைகள் திறந்திருக்கிறது. இதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சீர்கெடுவதற்கு அடித்தளம். குறிப்பாக போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் தினந்தோறும் பத்திரிகை தொலைக்காட்சியில் வெட்டு, குத்து, கொலை, மூதாட்டி கொலை என்ற செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விஷயம். இந்த அரசுடைய தருணம் முடிகின்ற வேளையிலே இனி இவர்களுக்கு ஒருபோதும் ஆளுவதற்கான தகுதி இல்லை என்று தமிழக மக்கள் நிச்சயமாக முடிவெடுத்திருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. அதற்கு அடித்தளமாக இன்று மகளிர் தினம். மகளிரே அதிக அளவு இந்த அரசுக்கு எதிர்மறை வாக்களிப்பார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சார், இலவசங்களை கொடுக்குறாங்கன்ட்டு திராவிட கட்சிகளை திமுகவே அதிமுகவே விஜய் கொச்சப்படுத்திருந்தார். ஆனால் இப்போ அவர் நேற்று அறிக்கை கொடுத்துருக்காரு. மகளிருக்கு 2500 ரூபாய், 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பஸ்ஸில் எல்லா பஸ்ஸுமே மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மக்களுடைய மனநிலைகளை, மன ஓட்டத்தை, எண்ணங்களை நிறைவேற்றுபவர்கள்தான் சரியான ஆட்சியாளராக இருப்பார்கள் என்பது மட்டுமல்லாமல், மக்களுடைய எண்ணங்களை வாக்குறுதியாக கொடுக்கும்போது அந்த வாக்குறுதியை முறையே சரியே நிறைவேற்றுபவர்கள்தான் நல்ல ஆட்சியாளர்களாக இருக்க முடியும். அத்தகைய நிலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையிலும், புரட்சி தலைவி ஜெயலலிதா தலைமையிலும், மேலும் எடப்பாடியார் தலைமையிலும் இருந்தது. இதற்கெல்லாம் முத்தாரமாக பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி பொற்கால ஆட்சியாக செயல்பட்டது. எனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசுக்கே வாக்கு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.